இப்போ இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களின் உணர்வின் அடிப்படையில் இறைவனை ஒரு ஆணாக தான் உணர்றாங்க. வேதங்களின் ரீதியாக கர்த்தர், அல்லாஹ், சிவன் அப்படி வெவ்வேறு பெயர்களில் இறைவனை அழைத்தாலும் அவரை ஒரு ஆணாக தான் உணர்ந்து சொல்கிறாங்க. பரமாத்மா, பரமபிதா, பரலோகித தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணின் வடிவமாக தான் இறைவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையின் அடிப்படையில் பார்த்தா இறைவன் ஒரு ஆணும் கிடையாது, ஒரு பெண்ணும் கிடையாது. அவர் ஒரு ஜோதி ஒளி பிந்துவின் வடிவமானவர், ஒரு வெளிச்சம்தான். அவருக்கு உடல் சரீரம்லாம் கிடையாது. ஆனால் அவர் ஒரு பரம ஆத்மா. அவரால் எல்லா விஷயங்களையுமே உணர முடியும். இப்போ இருக்கக்கூடிய பொதுவான மக்களின் மத்தியில் தந்தையினுடைய சொத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்படுதில்ல, அதே போல் இறைவன் கடவுளுடைய சொத்து ஒரு தந்தையின் சார்பாக சொர்க்கம், பரலோகிக வாழ்வு நமக்கு கொடுக்கப்படுது. அதனால் இறைவனை நம்ம ஒரு ஆணாக உணரலாம். ஆனால் இறைவன் உண்மையில் ஆன்மீக அடிப்படையில் அவர் ஒரு ஒளி தான்.